ஹாய் எல்லாருக்கும். மத்தியானம் நல்ல சாம்பிராணிலாம் போட்டு சிக்கன் மட்டன் அது இது புலாவுன்னு சாப்பிட்டுட்டு செம்மையாக தூக்கம். பக்கத்தில் ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனு, ஸ்பீக்கர் கட்டி விட்டுருவாங்க. கிராமத்துலலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. தூங்கவே முடியல. அவ்வளோ சவுண்டு, காது அடைக்கிற மாதிரி சவுண்டு. அப்படி தான் வைப்பாங்களாம் எல்லா ஃபங்க்ஷன்னாலுமே. அது கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தெல்லாம் போட்டு நல்லா படுத்து ஒரு மணி நேரம் தூங்கியாச்சு. கதவெல்லாம் அடைச்சிட்டு நம்மளே எப்போ வரும் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அதனால் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை கட்டுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கட்டலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சைக்கிளிங் நிறைய மெமரிஸ் இருக்குது. இது வாங்கின புதுசில் இந்த நாத்தனாரோடது பொழுதன்னைக்கும் அங்கே போகிறப்பெல்லாம் ஓட்டிகிட்டு கிடந்தோம். இப்போ கொஞ்ச நாள் அதையும் தூக்கி போட்டு வீணாகவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பசங்கள்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. இந்த கொய்யாக்கா மரத்தை பற்றி எனக்கு ஒரு மெமரிஸ் இருக்குது. இந்த கொய்யாக்கா மரம் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு கல்யாணத்தில் கொடுத்தது தான். அது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் இந்த கொய்யாக்கா இருக்கும். நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. அது பெருசாகும் போது காமிக்கிறேன் பாருங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொய்யாக்கா வச்சுக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்காவும் கொத்த காய்க்க ஆரம்பிச்சிட்டு, அதெல்லாம் காய்க்கவே காய்க்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னடா இத்தனை வருஷம் ஆகுது ஒன்றுமே காய்க்கலையே நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தா நிறைய காய்க்க ஆரம்பிச்சிட்டு. அதேமாதிரி இந்த நார்த்தம்பழம் காயும் என்ன பண்ணுறதுனே தெரில. பேசாமல் நம்ம தான் மூட்டையை கட்டிகிட்டு போய் சந்தையில் போய் ஒரு கடையை போடணும் போல் இருக்குது.